வணக்கம். நாம பாக்குற எல்லாத்தையும் அப்படியே ஏன் கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கு நீலநரி கதை ஒரு சூப்பரான உதாரணம். இதுல கத்துக்க வேண்டிய பாடம் நிறையவே இருக்கு. சரி, எந்த டிலேயும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம எவ்ளோ ஈஸியா ஏமாந்துடுறோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பளபளப்பான பேக்கிங் அல்லது ஒரு கெத்தான தோற்றத்தை பார்த்து நம்ம எத்தனை முறை ஏமாந்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதையில காட்டு விலங்குகள் எப்படிப்பட்ட முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது அபாய அறிகுறிகளை முற்றிலுமா கோட்டை விட்டாங்க அப்படிங்கறத தான் நாம இப்ப அலச போறோம். இந்த ஏமாற்று வேலை எப்படி தொடங்குச்சுன்னு இப்போ பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு அடர்ந்த காடு, அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் போடுறாங்க. என்னன்னா, முன்பின் தெரியாதவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், காட்டை ஒன்னா சேர்ந்து பாதுகாக்கணும், முக்கியமா மத்த விலங்குகளை கண்மூடித்தனமா நம்பவே கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே சிங்கம் அல்லது கரடிக்கிட்ட சொல்லிடும். இப்படி ஒரு பக்காவான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குன அதே விலங்குகள் தான் அடுத்த சில நாட்கள்ல அதை அப்படியே காத்துல பறக்க விட்டாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். கரெக்டா அந்த நேரத்துல தான் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் நடக்குது. நம்ம நீல நரியோட என்ட்ரி. வேட்டைக்காரர்கள் கிட்டையும் அவங்க நாய்கள் கிட்டையும் உயிரை கையில புடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி வர்ற ஒரு சாதாரண நரி தெரியாத்தனமா ஒரு நீல நிற சாயம் இருந்த தொட்டிக்குள்ள தொபுக்கடிர்னு விழுந்துடுது. இப்போ அந்த நரி உருவாக்குன மாயைக்கும் உண்மைக்கும் இடையில இவ்ளோ பெரிய கேப் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. விலங்குகளுக்கு எப்படி தெரிஞ்சுது ஒரு தெய்வ தூதன், ஒரு அபூர்வமான, யாருக்குமே இல்லாத ஒரு நீல நிறத்துல கம்பீரமா நிக்கிற ஒரு தலைவன்? ஆனா ரியாலிட்டி என்ன? நாய்கள் கிட்ட கடி வாங்காம தப்பிக்க சாயம் தொட்டியில விழுந்த ஒரு சாதாரண பயந்து போன நரி. ஆனா இந்த இடத்துல தான் அந்த மொத்த காடும் ஒரு பெரிய தப்பு பண்ணுச்சு. அவங்களோட பகுத்தறிவை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கைக்குள்ள விழுந்தாங்க. அந்த நரி என்ன சொல்லுச்சு தெரியுமா? இந்த காட்டை ஆளவும் உங்களை காக்கவும் கடவுளால நேரடியாக அனுப்பப்பட்டவன் நான் அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்லுச்சு. இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ பெரிய துணிச்சல் இருக்குன்னு பாத்தீங்களா? பொதுவா நம்மள சுத்தி நடக்கிற ஒரு விஷயம்தான் இது. அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய பொய்கள் ஈஸியா நம்மளோட லாஜிக் ஆஃப் திங்கிங்க பைபாஸ் பண்ணிடும். அந்த நரியும் இதையே தான் செஞ்சுது. இப்போ அந்த விலங்குகளோட ரியாக்ஷனை பாருங்க. காட்டின் ராஜாவான சிங்கம் கண்டிப்பா சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா என்ன பண்ணுச்சு? தன்னோட அதிகாரத்தை அப்படியே விட்டு கொடுத்துட்டு மந்திரி ஆயிடுச்சு. பலசாலி கரடி இத பத்தி விசாரிச்சிருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா பாதுகாப்பு தளபதியா மாறிடுச்சு. ரொம்பவே புத்திசாலி யானை எச்சரிக்கையா இருந்திருக்கணும். ஆனா அரசவை காவலனா மாறிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பலசாலி சிங்கமும் புத்திசாலி யானையும் சின்னதா ஒரு ஆதாரம் கூட கேட்காம எப்படி இந்த நரிய அப்படியே நம்புனாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? எந்த ஒரு ஸ்கேமர் அல்லது ஏமாத்துறவங்களா இருந்தாலும் அவங்க எப்பவுமே தங்களோட அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா சோதிச்சு பார்ப்பாங்க. அவங்களோட லிமிட்டை புஷ் பண்ணுவாங்க. நம்ம நரியும் அதுதான் பண்ணுச்சு. நரியோட கட்டளைகள் எப்படி படிப்படியா அதிகமாகுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. குரங்குகளை கூப்பிட்டு தனக்கு தூங்குறதுக்கு ஸ்பெஷலா இலைகள்ல மெத்த செய்ய சொல்லுது. அடுத்தது யானைய கூப்பிட்டு ரொம்பவே அரிய பழங்களான ஆப்பிள், திராட்சைய கொண்டு வர சொல்லுது. அடுத்து கரடிய கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சிட்டு வர சொல்லுது. அவங்களோட விசுவாசத்தை எப்படி மிஸ்யூஸ் பண்ணி அந்த மொத்த காட்டையே தன் விரல் நுனிக்கு எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. இதுல இன்னொரு சைக்கலாஜிக்கல் கேம் இருக்கு. ரொம்ப மெதுவா நடக்கிறதுக்காக அந்த பெரிய யானைய நரி பயங்கரமா திட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல கிடைக்கவே சாத்தியமில்லாத பொருட்களை எல்லாம் தேடி வர சொல்லுது. தனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி யானைய கோவமா மிரட்டுறது இருக்குல்ல, அது ஏமாத்துறவங்க எப்பவுமே பயன்படுத்துற ஒரு கிளாசிக்கான திசை திருப்பும் உத்தி. அவங்க கோவப்படும்போது நாம கேள்வி கேட்கவே பயப்படுவோம்ல, அதுதான் நரியோட பிளானும். ஆனா கொஞ்ச நாள்லயே கரடிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கடவுள் அனுப்புன தூதன்னு சொல்லிக்கிற இவன் ஏன் இவ்ளோ பிசிக்கல் ஒர்க் வாங்குறான்? எப்ப பார்த்தாலும் காட்ட அழிச்சிடுவேன், எனக்கு கோபம் வந்தா தாங்க மாட்டேங்கன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கானே. உண்மையிலே இங்க எந்த ஒரு டிவைன் மேஜிக்கும் நடக்கலையே, நமக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லையே. இந்த கேள்விகள் எல்லாம் கரடிக்குள்ள எழ ஆரம்பிக்குது. தன்னை ஒரு கடவுளா காட்டிக்கிட்ட நரி இப்போ ஒரு பேராசை பிடிச்ச சர்வாதிகாரியா மாறும்போது அதோட முகமுடி கொஞ்சம் கொஞ்சமா கிழிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நரி தன்னோட லிமிட்டை ரொம்பவே கிராஸ் பண்ணிடுச்சு. உண்மை வெளியே வர ஆரம்பிக்குது. அது ஒரு செம்ம கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். நரியோட தந்திரம் தெரிஞ்ச உடனே விலங்குகளுக்கெல்லாம் பயங்கர கோபம். இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நரிய துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தப்பிக்க வேற வழியே இல்லாம நரி வேகமா ஓடிப்போய் ஒரு ஆத்துல விழுது. தண்ணில விழுந்ததும் அவ்வளவுதான். அது மேல இருந்த அந்த தெய்வீக நீல நிற சாயம் முழுசா அடிச்சுட்டு போகுது. அதோட உண்மையான நிறம், அது ஒரு சாதாரண நரி அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. மாய முற்றிலும் விலகிடுச்சு. 0. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா கிரிட்டிக்கலா, அதாவது பகுத்தறிவோட சிந்திக்கிறவங்க முன்னாடி எந்த ஒரு ஏமாற்றக்காரராலும் அவங்களோட உண்மையான முகத்தை நிரந்தரமா மறைச்சு வைக்க முடியற நாட்களின் எண்ணிக்கை இதுதான். 0, 0. இப்போ இந்த சுவாரஸ்யமான கதைய நம்ம பழங்கால இலக்கியத்தோட இணைச்சு பார்க்க போறோம். இது இன்னைக்கு இருக்கிற மீடியா லிட்ரஸிக்கு எப்படி பொருந்ததுன்னு பாப்போம். திருவள்ளுவர் தன்னோட 355வது குறள்ல என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எந்த ஒரு பொருளும் அது எப்படிப்பட்ட தோற்றத்துல இருந்தாலும் சரி, அதோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து ஏமாறாம அதோட உண்மையான தன்மைய ஆராய்ந்த அறியறதுதான் சிறந்த அறிவு. நம்ம கதையோட சொல்லணும்னா, எந்த சூழ்நிலையிலும் அந்த நீல சாயத்தை தாண்டி உண்மைய பாக்குறது தான் நிஜமான ஞானம். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிற அந்த நீல நரிகள் யாரு? இல்ல எது? அது ஒரு நியூஸா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா கூட இருக்கலாம். இந்த பகுத்தறியும் திறனை உங்க அன்றாட வாழ்க்கையிலயும் பயன்படுத்துங்க. உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். எல்லாத்துலயும் கொஞ்சம் உஷாரா இருங்க, உண்மையை தேடுங்க.